ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாகவே நைட்டில் தான் ரேப்பிடோ ஓட்டி வீடியோ போட்டுட்ருக்கோம். அது என்னென்னு தெரியல, கொஞ்ச நாள் ரேப்பிடோ ஓட்டிகிட்ருக்கோம். ஆர்டரில் ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் லாஸ்ட்டு ஒரு வீடியோ இது போடலை, நேற்றுக்கு அப்லோட் பண்ண ட்ரை பண்ணேன். பட் நெட் ரொம்ப ஸ்லோவாக இருந்ததால் நேற்று அப்லோட் பண்ணல. அடுத்து நேற்றுக்கு என்னாச்சு, அன்றைக்கும் ஏனிக்ஸ் நல்லா லோவாக இருந்துச்சு அந்த வீடியோ எடுத்து அன்றைக்கி. அதுக்கப்புறம் நேற்றுக்கு ஓட்டலான்னு போனேன். நேற்றுக்குமே ஆர்டரில் சுற்ற மாட்டேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 9 மணிக்காக ஸ்டார்ட் பண்ணேன், வழக்கமாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணேன். என்னோடய லொக்கேஷன்லேயே அப்படி என்னோடய லொக்கேஷன்லேயே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன். ஆர்டர் எதுவும் கிடைக்குமா? ஆர்டர் எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஸ்ட்ரைட்டாக தாமரை கிளம்பிட்டு அங்கே ஒரு வெயிட் பண்ணுறேன். போனதுலேருந்து ஒரு முக்கால் வரைக்கிட்ட ஆர்டரே இல்லை. ஒரு சின்ன ஆர்டர் கூட காமிக்கவே இல்லை. அது எனக்கு தான் அப்படியே இல்லை, வேறு யாரையாச்சும் அப்படின்னு தெரில. அது இல்லாமல் நான் வழக்க மாட்டேன். இப்போது தாம்பரத்துக்கு போகிறேன்னு வைங்களேன், ஒரு 10 மணி 11 மணி அந்த டைமுக்கு ஆட்கள்லாம் கூட்டிடுவாங்க. அந்த பைக் டாக்ஸி ஓட்டுறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க. அதுக்கு நான் ஒரு ஸ்பாட் ஒன்று, அந்த ஸ்பாட்டில் அப்படியே வரிசை நிற்பாங்க. நேற்றுக்கு போகிற ஒரு ஆட்டோ கூட இல்லை. பைக் டாக்ஸி ஓட்டுறதுல நான் நின்னேன். அதுக்கப்புறம் கூட இன்னொரு அண்ணன் நான் ஒரு ஸ்கூட்டியில் வராங்க. இல்லைன்னா வழக்க மாட்டேன் எப்படியும் ஒரு 4-5 பேர் அந்த லைனில் நிற்பாங்க. அது என்னென்னு தெரில எனக்கு. அப்புறம் அவங்களும் அந்த அண்ணாவும் பார்த்து வெயிட் பண்ணாங்க. வருது 1-2 குட்டி ஆர்டர் வருது, அதெல்லாம் ஓட்டினா வேலைக்கு ஆகாது. அந்த அண்ணன் பார்த்துட்டு ஒரு 10:30 கிளம்பிட்டாங்க. அப்படி சும்மாவே கிளம்பிட்டாங்க வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு. அது ஒரு நானும் வெயிட் பண்ணுற ஒரு 11 மணி ஆச்சு. அப்புறம் ஒரு 11:15 ஆச்சு. தேடுற மாதிரி தெரியல. நம்ம ஓட்டினா அதை தாண்டி ஓட்டினாலும் என்ன ஏனிக்ஸ் கம்மியாக தான் இருக்கும். இப்படி ஒரு மேக்ஸிமம் கூடி போனால் ஒரு 800 ரூபாய் ஒரு 1000 ரூபா ப்ராஃபிட் எடுக்க முடியும். சாரி, உங்களுக்கு வியூ எப்படி இருக்குன்னு தெரில, ஹெல்மெட்டை பிடிச்சி பேசிகிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் ஒரு 1000 ரூபா ப்ராஃபிட் எடுக்க முடியும், அவ்வளோதான் நமக்கு. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்ல போனால், நான் ட்ரிப்பு போய் தான் இந்த வீடியோ போடணுன்ட்டு இருந்தேன். பட் நான் ஆக்சுவலாக ட்ரிப்பு போகலை. அந்த ட்ரிப்பு போனது பிளானே அந்த கேன்சல் பண்ணுறேன். ஏன் பார்த்தீங்கன்னா, சொல்லப்போனால் ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அது இல்லாமல் மெயின் காரணம் பைக்கோட ஆர்சி புக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வரைக்கும் கிடைக்கல, அது ஒன்று. அது இல்லாமல் மணி ப்ராப்ளம் வழியில் இருக்கிறது செய்யும். சரி, நான் அன்றைக்கி ட்ரிப்பு போகலை. ஸோ அந்த ட்ரிப்பு கூடிய சீக்கிரம் போகிறோம், ஓகேவா? சரி, ஓகே. அதனால தான் இன்றைக்கி நம்ம பேசியிருந்தேன், ரொம்ப பேச வேண்டியிருக்கும். ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் பகலில் ரேப்பிடோ ஓட்டலான்ட்டு இருக்கேன். ஓகே கைஸ், நான் இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு மணி கரெக்டாக 9:10 ஆகுது. இன்னைக்கு ஆக்சுவலாக லேட் ஆகிடுச்சு. நேற்று ஆர்டர் தான் பார்த்துட்டு ரூம் வர்றதுக்கே லேட் ஆகிடுச்சு. இப்படி ஒரு 11:30 கிளம்புறதுக்கு தான் வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு மொபைல் யூஸ் பண்ணிட்டு தூங்குறதுக்கு எப்படி ஒரு 1-2 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. காலைல அலாரம் வைக்கல. அலாரம் வச்சுருந்தா சீக்கிரமாக எழுந்திரிச்சிருப்பேன். வழக்க மட்டும் பகலில் ஓட்டுறேன்னா ஒரு 7 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி, இல்லை 7 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு ஒரு 8 மணிக்கு 8:30 அந்த டைம்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. சரி, ஓகே. இனி பேசியிருந்த வேலைக்கு ஆகாது. நம்ம இனி பொருளெல்லாம் சாப்பிட்டுட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே கைஸ், மொத்தம் வீடியோவில் கம்மி பண்ணுறேன். காய்ஸ், நமக்கு நைட்டில் தான் ஆர்டர் கம்மியாக இருக்குது. சரி, ஓகே, பகலில் ஓட்டிடலான்னு பார்த்தாச்சுன்னா பகல்லே ஆர்டர் கம்மியாக இருக்குது காய்ஸ். எப்படின்னா, நான் வாரலையே டிஃபன் சாப்பிட்டு அப்படியே இங்கே இந்த லொக்கேஷனில் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 9:35 கிளம்பி வந்துட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ 9:50 ஆகுது. இப்போ தான் நமக்கு ஒரு ஆர்டர் வந்து போட்டிருக்கானோ. அதுவும் பைக் பூஸ்ட்டாக வந்துச்சு. எடுக்கிறமா வேணாமான்னு பார்த்தேன். சரி, இவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருந்தால் அடுத்து நிற்க வேண்டியதான். சரி, நான் போகலான்னு சொல்லிட்டு தான் எடுத்துட்டேன். பைக் பூஸ்ட்டு தான் போட்டிருக்காங்க, பரவாயில்ல. இவங்க தானோ? ஓகே, கை கட்டுறாங்க, அவங்க தான். ஓடிபி சொல்லுங்கண்ணா. 8518. ஓகே, கிலோமீட்டர் இருக்கா? உட்காருங்கண்ணா. போலாமா? ஆமாம், பார்த்தீங்களா? ஓகே. பரவாயில்லண்ணா. இதுக்கு முன்னாடி நைட்டில் தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். நைட்டில் நான் சுத்தமாக ஆர்டர் வரலையா, அதனால் இன்றைக்கி பகலில் ஸ்டார்ட் பண்ணேன். பரவாயில்ல, 1000 ரூபா ஓட்டிட்டு ஒரு நாளைக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமரை பிக் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இது ட்ராப் லொக்கேஷன் எங்கே பார்த்தீங்கன்னா பல்லாவரத்துக்கிட்ட. இல்லை பல்லாவரம் இல்லை, அதுக்கு முன்னாடி குரோம்பேட்டுக்கிட்ட ட்ராப் பண்ணி நினைக்கிறேன். கரெக்டாக இங்கே 10 கிலோமீட்டர்ஸ் 24 மினிட்ஸில் போய் ரீச் ஆகலான்னு போட்டிருக்கு. அமௌண்ட் எப்படி வரும்? 100 ரூபா வரும். 10 கிலோமீட்டர் 100 ரூபா வரும்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். ஓகே. ஜிபே பண்ணிட்டா? ஜிபே பண்ணுங்கண்ணா. ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகேண்ணா. ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. ஓகே கைஸ், இந்த ரைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ரைடு நமக்கு 110 வந்துச்சு. கஸ்டமர் 120 பே பண்ணுறாங்க. ஓகே, பரவாயில்ல. 10 டிப்ஸ் கொடுத்துருவாங்க.
கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப நமக்கு ரேப்பிடோவில் ஒரு ஆர்டர் வந்திருக்கு. இது ஒரு 12 கிலோமீட்டர் தான் வந்துச்சு. எங்கே நம்ம துறப்பாக்க ஐடி கம்பெனிலாம் இருக்குல்ல, அங்கே தான் ஏதோ ஒரு கம்பெனி லைன்னு வந்துச்சு. துறப்பாக்கணும் வந்துச்சு, தூக்கிட்டேன். கால் பண்ணி கேட்டேன், கன்ஃபார்ம் தான். ஸோ ஆனால் எங்கேருந்து 1 கிலோமீட்ரு 1 கிலோமீட்டருக்கே 4 நிமிஷமா வாரதை பார்த்தீங்களா, அசால்ட்டாக வராங்க குறுக்க. கைஸ் இந்த ஏரியாலாம் எப்படின்னா, நான் நேரமே ரேப்பிடோ ஸ்டார்டிங்கில் எல்லாம் இந்த ஏரியாவில் தான் ஓடிட்டுருப்பேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இருந்தது இந்த லொக்கேஷனுக்கிட்ட தான் இருந்தேன். திருநெல்மலைன்னு ஒரு ஏரியா, இங்கே தான் இருந்தேன். அந்த டைமில் இங்கிட்டு தான் ஓடிட்டு கிடப்பேன். இங்கிட்டலாம் வந்து பல மாதம் ஆகுது. ஓகே கைஸ், லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். இங்கே தான் லொக்கேஷன் போட்டிருக்கீங்க. ஓகே ஓகே. உட்காருங்க. பின்னாடி தானே போகணும்? இப்படி போகணுமா இப்படி போகணுமா? கார் மட்டும் லைட்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, போகலாமா? இந்த லெஃப்ட்டு தானே? இப்போ கஸ்டமர் பிக் பண்ணி கிளம்பிட்டோம். கரெக்டாக இங்கேருந்து 12 கிலோமீட்ரு 29 மினிட்ஸா, 1:24. சரி ஓகே. இங்கேருந்து கரெக்டாக 12 கிலோமீட்ரு, ஆனால் ½ ஹவர் போட்டிருக்கு டைமும். இங்கே ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, ஆனால் டைம் ஆச்சு, பரவாயில்லையா? ஓகே ஓகே. 11லேருந்து எத்தனை மணி வரைக்கும்? 11லேருந்து 8 மணி வரைக்குமா? அப்படின்னு எத்தனை வருஷம் வருது? 11, 12, 9 வருது. அப்படின்னா 8 ஹவர் ஒர்க்காக இருக்கும், 1 ஹவர் பிரேக்காக இருக்கும் மேபி. அண்ணே போங்கண்ணே. காய்ஸ் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போயே நல்லா கொஞ்சம் வெயில் அடிக்குது. ஆனால் இந்த வெயில்லாம் பரவாயில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா மணி கிட்டத்தட்ட ஒரு 9:10 வைங்களேன். அடி சிக்னல் போடுறாங்களே, 2, 1, 0. இன்னும் ஒரு 5 செகண்ட் இருக்கு, ஓடலாமா? ஓடிடும். நின்னாச்சுன்னா அப்படியே நிற்க வச்சுருவாங்க, ஓடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் அடிக்குது. ஆனால் இந்த வெயிலாம் பரவாயில்ல. ஆனால் இன்னும் போக தான் எப்படி இருக்குன்னு தெரில. ஆனால் நியூஸில் போட்டிருந்தாங்க சென்னைக்கு மழை வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க சொன்னாச்சுன்னா கண்டிப்பாக பெய்யாதுன்னு நினைக்கிறேன். ஒரு நம்பிக்கை தான். போவோம். ஐயோ, இந்த டிராஃபிக்கெல்லாம் பார்த்து எவ்வளோ நாளாகுது. கடுப்பாக இருக்குது டிராஃபிக்னு சொல்லும்போது. Traffic, I don't like it, I avoid, but traffic likes me. ஐயோ, I can't avoid. guys, இந்த ரோடு பார்த்திங்கன்னா நம்ம இங்கே பல்லாவரத்துலேருந்து துறப்பகம் போகிற ரோடு. சரியான டிராஃபிக்கு. நாட்களை பார்த்தீங்களா எங்கள் வீட்டில் ஏறி போகிறாங்கன்ட்டு. எங்கள் வீட்டில் ஏறி போகிறாங்க. சும்மா இன்னும் டிராஃபிக்னா அப்போ முடியலடா. வெயில் வேறு ஒன் சைடில் கொளுத்துது, இல்லை டிராஃபிக் வேறு. காம்பினேஷன் சூப்பர். இந்த ஃபஸ்ட் ரைட் எடுக்கவா? ஓகே. ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஓகே, லொக்கேஷனில் வந்துட்டோம். நான் தமிழன்டா. 2 minutes. நான் ஸ்கூல்லையே படிக்கிறேன். சரி ஓகேங்க, பார்க்கலாம். மூமெண்ட் என்ன તમે ऐसे रखने से कैसे होगा? ஓகே. ஓகே கைஸ், இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 2 மினிட்ஸ் நிற்க விட்றாங்களா அவங்க கொய்யால். ஏக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான் வடக்கேன். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராப் பண்ணிட்டோம். ஆனால் இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. அதாவது இந்த லொக்கேஷன் ஃபுல்லாகவே ஐடி கம்பெனி இருக்க ஃபீல்டா. அது நம்ம வந்த நேரம் வேறு சரியில்லை. கரெக்டாக இப்போ மணி என்ன ஆகுதுன்னா 10:59, மணி 11 ஆகுது. இந்த டைமுக்கெல்லாம் இந்த வேலைக்கு வருவாங்களே தவிர வேலை முடிச்சுட்டு போக மாட்டாங்க. ஸோ ஆர்டர் கிடைக்குதான்னு தெரில, பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்கள அங்கே ட்ராப் பண்ண அப்புறம் இங்கே தான் வந்து நல்லா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நமக்கு ஒரு ஆர்டர் போட்டுருக்கு, பட்டு அப்செட் பண்ணிட்டேன். என்னாச்சுன்னா கஸ்டமருக்கு 2-3 வாட்டி கால் பண்ணேன், அவங்க எடுக்கவே இல்லை. ஆர்டர் கன்ஃபார்மாக என்னன்னே தெரில.
சரி பின்ன வெயிட் பண்ண வேலைக்காகனு கிளம்புவோம். அப்படியே போகிறவங்க அவங்க கால் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இல்லைனா லொக்கேஷனுக்கு போயிட்டு ட்ரை பண்ணுவோம் என்ன ஆகுதுன்னு. இந்த வழி ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி போட்டுருவீங்கன்னு நினைக்கிறீங்க. அச்சோ எப்படி போகிறதுன்னு வேறு தெரியலையே. ஸோ சிவனே சுற்றி போகணுன்னு நினைக்கிறேன். நீ அலங்கிரும் காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எங்கள் லொக்கேஷனில் வந்துட்டு கஸ்டமருக்கு கால் பண்ணிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட 1 2 3 4 5 வாட்டி கால் பண்ணிகிட்ருக்கேன். பிஸினே வந்துட்டுருக்கு. பேசாமல் கேன்சல் பண்ணிட்டு போயிடலாமா, அவனுக்கு கடுப்பாக இருக்குது. இன்னும் எடுத்து சொல்லலாம், வெயிட் பண்ணுங்க வாரேன் என்ன ஏதுன்ட்டு. கால் பண்ணுறேன் பிஸி. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமரை பிக் பண்ணிட்டு இப்போ கிளம்பிட்டு இருக்கோம். ஒரு வழியாக வந்துட்டாங்க. இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 16 கிலோமீட்ரு. ட்ராப் எங்கேன்னா ராமாபுரம் நினைக்கிறேன். ஆமாம், அங்கே ராமாபுரம். அதுவும் போகிற வழி டிராஃபிக்கான ஏரியா தான். இங்கே 16 கிலோமீட்டருக்கு 40 நிமிஷம் போட்டிருக்கானோ. ஓகே காய்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2-3 நாளில் எப்படி ஒரு 4 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். 4-5 நாள் இருக்கும் கரெக்டாக. என்ன போன வெள்ளிக்கிழமையா சனிக்கிழமையாக காணும். இந்த ராமபுரத்துக்கிட்ட தான் அந்த ஒரு இதே மாதிரி மெட்ரோ வேலை இருந்துகிட்ருக்குல்ல, இதே மாதிரி சேம் இதே தான் போல இருக்கும். இதே மாதிரி 2 பாலம் அப்படியே கம்ந்து விழுந்துச்சு. அப்படின்னா இதே மாதிரி பிரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 2 அப்படியே சரிஞ்சு விழுந்துச்சு. அந்த சம்பவம் நடந்த அன்றைக்கி நான் வீடியோ எடுக்கலை, அதாவது விளாக் எடுக்கலை. நான் அந்த டைமுக்கு அங்கே போனேன். சம்பவம் நடந்தது 9 to 10 மணி அந்த டைமில் நடந்துச்சு. நான் அந்த டைமில் ஒரு 11:30 அங்கே ஒரு ட்ராப்பு அங்கே போனேன். அப்போ தான் போகிற வழியில் என்னது ரூட்டை மாற்றி விட்டுருந்தாங்க. நான் சரி ஓகே ஏதாவது ரோட்டில் எதாவது வேலை நடக்கும், அதனால தான் ரூட்டை மாற்றி விட்டுருவேன்னு நினச்சேன். அப்புறம் பின்னாடி இருந்த ஒரு ஹிந்திக்கார பையா தான். அந்த பையா சொன்னாங்க, இல்லைப்பா இது இந்த பிரிட்ஜ் கட்டிகிட்டு இருக்காங்களா, அதில் பிரிட்ஜ் கொலாப்ஸ் ஆகிடுச்சு, ஒரு பிரச்சனை வேறு டெத்து அப்படி சொன்னாங்க. அப்போ தான் எனக்கே அந்த சம்பவம் நடந்தது தெரியும். அடுத்து அந்த லொக்கேஷனில் போகும்போது பார்த்தேன் அது கீழே விழுந்து நடந்தது. என்ன லட்சணத்தில் கெட்டுறாங்கன்னு தெரில. ஏன்னா இப்போ இங்கே நல்லா இருக்குது, ஆனால் எப்போ கமந்து விழும் எதுவுமே தெரில. ஜனங்களை உசுறு நான் அவ்வளோ இழக்காரன் அவங்களுக்கு. இப்போ பார்த்தீங்களா, அன்னைக்கு நடந்தது நைட்டில் நடந்துச்சு. அதனால் என்ன ஒரு உயிர் போச்சுன்னு தான் அப்படி அசால்ட்டெல்லாம் சொல்ல வரல. அப்போவும் ஒரு உயிர் போச்சு. அதே அந்த சம்பவம் பகலில் நடந்துருந்துன்னு வைங்களேன். இப்போ என்ன இதாக இப்போது ஐடி கம்பெனி, அதுவும் ஐடி கம்பெனி ரோடு ஃபுல்லாகவே டிராஃபிக்காக தான் இருக்கும். அது பகலில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ வேணால் போகிறேன், அப்போ அந்த டைம் உங்களுக்கு காட்டி தரேன் டிராஃபிக்லாம் எப்படி இருக்குன்னு. அந்த டைமில் மட்டும் விழுந்துச்சுன்னு வைங்களேன், எத்தனை உயிர் போயிருக்குன்னு நினச்சி பார்த்துக்கோங்க. காய்ஸ், அன்றைக்கி பிரிட்ஜ் விழுந்து எங்கே பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த லொக்கேஷன்லேருந்து கொஞ்சம் அந்த பக்கம் நேராக இந்த இது லெஃப்ட் சைடு தான். பட் கொஞ்சம் கூட தாண்டி நம்ம 2 ரைட்டு போகணும். அதனாலே சம்பவம் ஆனது 2 கொஞ்சம் ஒரு 400 மீட்டர் 500 மீட்டர் இருக்கும் அந்த பக்கத்தில். அவங்களா பே பண்ணுவாங்க. என்ன ப்ரோ ஃபுல்லாக பிஸின்னு வந்துட்டுருக்கு. நான் அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 வாட்டி அடித்தேன், அப்பவும் பிஸி. நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். மொபைல் டிஸ்பிளே போயிடுச்சு. ஓ பாத்ரூம்லேருந்து எடுத்துன்னு வந்து வலிக்கிச்சு. சரி ஓகே ஓகே ப்ரோ, போட்டு விட்டாங்க. சரி ஓகே பார்க்கலாம். காய்ஸ், இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கு நமக்கு 224 இருந்துச்சு. பார்த்தாச்சுன்னா ஒரு 40 ரூபா டிப்ஸே போட்டுருக்காங்க. பரவாயில்ல, லேட் பண்ண வச்சதுக்கு அது கொஞ்சம் வேல்யூ கிடைக்கிற மாதிரி காசு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுட்டாங்க. டன்னு 224 இருந்துச்சு 16 கிலோமீட்டருக்கு. பரவாயில்ல. ஓ 97 ரூபா கட்டணுமா, ரைட்டு. ஒரு சைக்கிள் நமக்கு வந்தாச்சுன்னா இன்னொரு சைக்கிளோட அப்படியே போகுது. இப்போ அமௌண்ட் வந்துச்சு இங்கே கிட்டத்தட்ட 98 ரூபா கட்டணும். இதில் 3.2 கிலோமீட்டர். நோ காய்ஸ், இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே துறப்பாக்கம் பெருங்குடிக்கிட்ட தான் இருக்கேன். இப்போ டைம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:42 ஆகுது. இவ்வளோ நேரம் எங்கடா போனேன்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் டைம் நம்ம எங்கே போனோம், அங்கே எங்கே அந்த பேர் என்னது, அந்த ஐடி கம்பெனிலாம் இருக்குது, பேர் வேறு மறந்துட்டேன், மணப்பாக்கம்மா. அங்கே நம்ம ஒரு ரைட்டு ட்ராப் பண்ணோம்ல. அப்புறம் என்னாச்சுன்னா அங்கேருந்து ரிட்டன் இங்கே ஒரு ஆர்டர் இருந்துச்சு. எங்கன்னா இங்கே பக்கத்தில் தான், இங்கே இது பாலாவகம் பீச்சுக்கிட்ட ஒரு ஆர்டர் இருந்துச்சு.
நான் அதை வீடியோ எடுக்கலை. ஏன்னா எல்லா ரைடும் வீடியோ இந்த வீடியோ ரொம்ப லாங் போகணும்னு சொல்லிட்டு அதை நான் வீடியோ எடுக்கலை. அப்புறம் என்னாச்சு, அந்த ரைடை கொண்டு இங்கே ட்ராப் பண்ண, அந்த ரைடுக்கு ஒரு 250 ரூபா அந்த மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்போ டைம் வேறு ஆயிடுச்சு, 1:15 ஆயிடுச்சு அந்த டைமில். அந்த ரைடை நான் ட்ராப் பண்ணும்போது பக்கத்தில் போய் சாப்பிட்டுட்டு இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். செல்ல போனால் எப்படி 1:30க்கு 1:45 வெயிட் பண்ணி இருந்துருப்பீங்களேன். இப்போது 2:45 3:45 2 ஹவர் சும்மா இருந்திருக்கு அப்படின்னா. அது என்ன பார்த்தீங்கன்னா ஆர்டரில் இங்கே ரொம்ப கம்மிங்க. இன்னைக்கு கிடைக்கும் எப்படின்னா ஒரு இந்த ஷிஃப்ட்டு முடியும் பார்த்தீங்களா, இதுவும் ஐடி கம்பெனி ஏரியா தான். இங்கே ஷிஃப்ட்டு முடிகிற டைமில் அந்த டைமில் ஆர்டர் கிடைக்கும், ஒரு 4-5 மணி எல்லாம் ஆகும்போது. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், எல்லாமே பார்சல் ஆர்டர் போயிட்டு இருந்தேன். போட்டுட்டு இருந்தேன் 2 கிலோமீட்ரு 1 கிலோமீட்ரு பரவாயில்ல. ஆனால் அதில் வந்த அமௌண்ட்டு ஓகே தான், 1 கிலோமீட்டருக்குலாம் 45 ரூபா அந்த மாதிரி தான் காமிச்சேன். ஆனால் நான் எடுக்கலை, அதில் சின்ன நான் ஆடுறேன். அது இல்லாமல் போட்டில் வேறு ஒரு ரைடு காமிட்டேன் நான் வந்த ஸ்டார்டிங்கில். எப்படின்னா திருப்பூரூரில் ஒரு 390 ரூபா மாதிரி ஒரு ரைடு காட்டேன். திருப்பூர் எங்கேன்னா கேளாம்பாக்கம் இருக்குது. கேளாம்பாக்கம் ரெண்டும் ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே வரும்னு நினைக்கிறேன். அங்கே பேசாமல் அந்த ரைடு இருந்தால் கூட பேசாமல் ஒரு 400 ரைடு கிடைக்கிது. சரி விட்டுட்டேன். இப்போ ஒரு ரைடு வந்துருக்கு. இது எங்கே பார்த்தீங்கன்னா செம்மஞ்சேரி. இது போர்ட்டர் ஆர்டர் தான், ரேப்பிடெல்லாம் கிடையாது, போர்ட்டர் ஆர்டரு. ஸோ இங்கே தான் பிக்கப் லொக்கேஷன் போட்டுருவாங்க. என்னடா இது ஐடிஎம்எல்ஏ பிக்கப்பு? ஓ இங்கே தான் போட்டிருக்காங்க. கால் பண்ணி வர கேட்டேன், ஓகே இதுன்னா இங்கே யாருன்னு வர தெரியலையே. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பொருளை பிக்கப் பண்ணிட்டோம். நான் இந்த ஒரே கூட்டி போய் பாக்ஸ் தான், இந்த ஒரு பாக்ஸ் டெலிவரி பண்ணோம். ஆனால் இங்கேருந்து கரெக்டாக 18 கிலோமீட்டர் போட்டிருக்கு. 18 கிலோமீட்டரு 37 நிமிஷம். ஆனால் யூட்டன் போடுறது தான் எப்பாடியோ. யூட்டன் போடுறதுக்கு 2 கிலோமீட்டர் ரொம்பலே. இங்கேருந்து அங்கே போகிறது 1 கிலோமீட்டர், அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு 1 கிலோமீட்டர். வேலைக்கே ஆகாது. நம்ம இங்கே அப்படியே பின்னாடி போய், இது பின்னாடியே சர்வீஸ் ரோடு தான் கணக்கு வருது, நம்ம அப்படியே பின்னாடி போய் யூட்டன் போட்டுடலாம். இல்லைன்னா அங்கிட்ட போய் யூட்டன் போட்டால் இல்லை, வேலைக்கு ஆகாது. ஓ வந்துட்டேன் காய்ஸ் யூட்டனுக்கு. நமக்கு காய்ஸ் இப்போ அங்கே 18 கிலோமீட்டர் இருந்துச்சு இல்லை, இப்போ 14 கிலோமீட்டர் தான் காமிக்குது. பார்த்து வருங்க அப்படின்னா எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம மிச்சம் பண்ணியிருக்கோம். 4 கிலோமீட்டர் மிச்சம் பண்ணியிருக்கோம் தான். இப்போ 14 கிலோமீட்டரு 31 நிமிஷம் காமிக்குது. பார்த்துக்கோங்க காய்ஸ். நம்ம 2 ஹவரில் ஓட்டாமல் இருந்தது ரொம்ப தப்பு பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ரைடை நமக்கு முடிக்கும் 4:30. கண்டிப்பாக அது ஒரு சோழிங்கநல்லூர் ஒரு பெரிய ரைடு எடுத்தால் தான் கண்டிப்பாக நமக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்கும். சோழிங்கநல்லூர் இது அதையும் தாண்டி போகுது, செம்மஞ்சேரி அந்த மாதிரி ஏரியா. அங்கே நமக்கு ஒரு பெரிய ரைடு எடுத்தால் தான் நமக்கு வேலைக்கு ஆகும், இல்லைனா வேலைக்கே ஆகாது. டோட்டலாக நான் இது வரைக்கும் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருப்பேன்னா ஒரு 700 ரூபா அந்த மாதிரி தான் ஏர்ன் பண்ணியிருப்பேன். இது ப்ளஸ் ஒரு 190 ரூபா. அதில் கமிஷன் எப்படி போயாச்சுன்னா ஒரு 20 ரூபா கம்மி பண்ணுங்கள், ஒரு 170 ரூபா. மொத்தமாட்டி ஒரு 890 870 ரூபா வரும் கமிஷன் போயாச்சுன்னா. பார்க்கலாம் அடுத்து ஒரு 300 ரைட்லாம் கிடைக்குமோ. ஏன்னா இதை மாதிரி நம்ம கொஞ்சம் அவுட்ரு போயாச்சுன்னா அது கொஞ்சம் பெரிய ரைடு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதான் ஒரு சின்ன ஒரு பாசிபிள். பேசாமல் நான் தப்பு பண்ணிட்டேன். அந்த ஒரு 400 ரைடு எடுத்துகிட்டு இருந்தேன்னு வைங்களேன், திருப்பூர் சப்போஸ் அங்கே ரைடு கிடைக்கிறவங்க கூட பேசாமல் அந்த கேளாம்பாக்கத்தில் வந்துருக்கலாம். அங்கே எப்படி ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே வரும்னு வைங்களேன், அங்கே வந்துருந்தால் கூட கண்டிப்பாக அங்கே பெரிய ரைடு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம போக வேண்டியது ஒரு 4.2 கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஆர்ட்ரு மெயின்லேயே தான் வரும்னு நினச்சேன். மெயின்லேன்னா இந்த மெயின் ரோட் இருக்குல்ல, எங்கள் பக்கத்துலேயே தான் வரும்னு நினச்சேன். பார்த்தாச்சுன்னா எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இது இப்படியே யூட்டன் போட்டு அதில் ஒரு லெஃப்ட் எடுக்க சொல்லுது. லெஃப்ட் எடுத்து பேலன்ஸ் 4 கிலோமீட்டர் அங்கே. ஆனால் அந்த லொக்கேஷன் எப்படின்னு தெரில. போனால் ஆர்டர் கிடைக்குமா என்ன இதுன்னு எதுவும் தெரில. நான் மெயின்லேயே ஆர்டர் இருக்கும். அது அப்படியே ஒரு பெரிய எனது ஐடி கம்பெனி ஏரியா பார்த்தீங்களா, ஓகே ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்கும் அப்படி ஒரு நம்பிக்கையில் இங்கே வந்தேன். பார்த்தாச்சுன்னா அடுத்த சம்பவம் ஆர்டருக்கு. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பார்சல் இங்கே டெலிவரி பண்ணிட்டோம். கரெக்டாக எங்கள் லொக்கேஷனில் வரவும் அவங்க வெளியே எங்கே போயிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்த்தோன்னே கேட்டாங்க, நான் போட்டுறான்னு அப்படியே கேட்டு ஸோ டெலிவரி பண்ணிட்டேன் அவங்கள்ட்ட. இது எந்த ஏரியா பார்த்தீங்கன்னா, இது தாளம்பூர்னு வருது. இது தாளம்பூர் சொல்ல போனால் சிட்டியை விட்டு கொஞ்சம் அவுட்ரு. எப்படின்னா இது ஒரு உள் ஏரியா. ஆர்டர் கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரேர் தான் நினைக்கிறீங்க. பார்க்கலாம், கொஞ்சம் நேரம் பார்க்கலாம். ஆர்டர் கிடைக்கலன்னா நம்ம அந்த கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டரா அந்த மெயின் ஜங்ஷனுக்கு பேசாமல் அங்கே தான் போய் ஆகணும். கொஞ்சம் நேரம் பார்ப்போம் ஆர்டர் கிடைக்குதான்னு, இல்லைன்னா வேறு வழியில் போயிடும். 2000 years later. கைஸ் இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 7:15 ஆகுது. நம்ம லாஸ்ட்டில் அந்த பார்சல் ஆர்டர் முடித்தோம்ல, பார்சல் ஆர்டர் கொண்டு டெலிவரி பண்ண அப்புறம் அந்த ஏரியாவில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எந்த ஆர்டருமே ரேப்பிடில் ஆர்டர் வந்துட்டு இருந்துச்சு. எல்லாமே சின்ன சின்ன ஆர்டர் வந்துட்டு தான் எடுக்கலை. கிட்டத்தட்ட 7-8 ஆர்டர் மிஸ் பண்ணியிருப்பேன் வைங்களேன், எடுக்காமல் விட்டேன்.
அதுக்கப்புறம் அங்கே இருந்தாலும் ஆர்டர் வரல. சரின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன். இதுங்க ஏன்னா மெயின் ரோடு, சிம்மஞ்சேரி மெயின் ரோடு. இங்கே வந்துட்டேன். இங்கே வந்த அப்புறம் வெயிட் பண்ணுறேன். ரேப்பிடோவில் ஒரு ஆர்டர் கூட காமிக்கல. கிட்டத்தட்ட இப்போ மணி 7:15 ஆகுது. அப்படியே தான் நிற்கிறேன் இங்கே. ஓகே, போர்ட்டரில் கூட ஒரு ஆர்டர் இருந்துச்சு, அதை எடுக்க ட்ரை பண்ண முடியலை. போருக்கு ஒரு 350 ரூபாயோ அந்த மாதிரி ஒரு ஆர்டர் இருந்துச்சு. நான் எடுக்க ட்ரை பண்ணேன், அதை எடுத்துட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியல. என்னன்னே தெரில. நேற்றைக்கு தான் மாதிரி தான். நேற்றைக்கு நைட்டு பைக் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக தாம்பரத்தில் போய் ஒரு ஆர்டர் கூட காட்டவே இல்லை. அது ரேப்பிடில் எதுவும் பிரச்சனை இருக்கா இல்லை என்ன காரணமானேன்னு தெரில. கடுப்பாக இருக்குது. ஸோ இன்னையோட ஏர்னிங்ஸ் பலமாக இருக்குது. பகலில் ஓட்ட வந்தால் நல்லா உண்டாக்கலான்னு வந்தேன். இன்றைக்கோட ஏர்னிங்ஸை பார்க்குறீங்களா, கரெக்டாக ஒரு 873 ரூபா. அதில் பெட்ரோல் மைனஸ் பண்ணோம். 873, 2 லிட்டர் பெட்ரோல் போட்டிருக்கேன். அதை மைனஸ் பண்ணேன். ஏன்னா இப்போ இங்கேருந்து என் வீடு பார்க்க 22 கிலோமீட்டர் சம்திங் இருக்குது. சும்மா போகிறது கிடையாது. அதுக்கு 2 லிட்டர் மைனஸ் பண்ணோம். ஸோ என்னோட ப்ராஃபிட் 671 ரூபா. பயங்கரமாக இருக்குது கைஸ். பார்க்கலாம் எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம் கைஸ். சரி, ஓகே, பாய், சீ யூ லேட்டர். இருங்க பாய்.